ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். அருள் என்று அந்த மாவை பிசைந்து அப்படியே உண்டு மகிழ்ந்தால் பாருங்க. சரி, அந்த அருமை பெருமொழிச்சி பெருமுடியானவள் அந்த நங்கை மறுவதையோ அடுத்த நாள் காலையில ஆயிலையால் பெரும் முறைச்சி அழகுடனை கர்ப்பமானார் ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் ஓராவது மாதம் உடையவனை தஞ்சம் என்றான் 2 நல்ல மாதம் இளையதுதான் சிரித்திடுமா 3வது மாதம் முகவெடுப்பு ஆகிடுமா 4வது மாதம் நல்ல மாங்கனி பொழுப்பாடம்மா அவள் 5 நல்ல மாதம் அரவையறு பூரமா 6வது மாதம் அவள் அங்கமெல்லாம் தங்கே நீரும் 7வது மாதம் இளந்தரிக்கே சோம்பு நின்றாள் 8வது மாதம் சிட்டு முட்டல்லாயிடுமா 9 மாதமானால் போலை போல் சுழண்டான் 10வது மாதமாகி பலம் கையால் நாளாட்சி வருத்தமடைந்தான் அந்த பெண்குடியானவள் பெருமுளச்சியானவள் தோழிமார்களிடத்தில் அழுது புலம்புகின்ற போது மருத்துவ கிழவி அழைத்து வந்தார்கள். ஆண்டவன் அருளால் அவையாறு விரதத்தின் கிருபையினால் அந்த அவையாறு அருளினாலே புலையனுடைய மனைவியானவள் 10 மாதம் திங்களாகி பலம் கையாள நாளையில் மருத்துவம் பார்க்கும் போது அந்த பெண்குடியானவள் என்ன விதமாக அந்த அவையாறு அருளாலை அங்கு பெற்றெடுத்தார் பெண் குழந்தை. ஒரு பெண் குழந்தை தான் அவள்
ஒன்றாக சேர்ந்தது போலவே பெண் குழந்தையைத்தான் பெற்றெடுத்தால் பாலூட்டினால் சீராட்டினால் பக்குவமாக வளர்த்து வரக்கூடிய நாளை மனவழிக்கு சென்றிருந்தானே மந்திரவாதி வருகிறார் தன்னுடைய இல்லத்துக்கு. ஆமா, இந்த பெண் குழந்தை எப்படி அம்மா கிடைத்தது என்ற விவரத்தை சொல்கிறாள். அவையார் வரதட்சன் அருளாலே அங்கிருவினாலே இந்த அருமை பெண் குழந்தை பெற்றெடுத்தேன் மன்னவா என்று உரைத்தார். அன்று தாங்கள் சொன்னது போல ஆண்டவனே இன்று நாம் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமை குழந்தைக்கு என்ன வேற கொடுக்கலாம்? என்ன வேற கொடுக்கலாம்? மாவினாலும் மஞ்சளினாலும் ஒன்று பிறந்ததாலே நம்மளுடைய குலதெய்வமோ இசைக்கு அம்பாள். ஆதலால் மாவுசைக்கு என்று பெயரை கொடுக்கிறார். என்ன விதமாக கொடுக்கிறார்? மாவுசைக்கு என்று கொடுத்த அந்த குழந்தை என்ன விதமாக வளர்த்தாள்? அவள் ஒரு வயதாம் இரு வயதாம் ஒரு வயதாம் இரு வயதாம் மொத்தம் 3 வயதாம் ஒரு வயதாம் இரு வயதாம் 3 நல்ல வயதிலே முடி இறக்கி காது குத்தி 4 நல்ல வயதான கடந்தோறும் பிராயமான 5 வயதான அறியாத பிராயமான பாவுசைக்கு பெண்குடியால் 4 மேனியுமாம் பொழுதோறு வண்ணமாக வளர்பீரை சந்திரல் போல் வளர்பீரை சந்திரல் போல் அதுக்கு நான் வளர்ந்து வர அவள் வளர்பீரை சந்திரல் போல வளர்பிறை சந்திரனாகவே நாளுக்கு நாள் வளர்ந்தான். நாளுக்கு நாள் பொழுதுக்கு பொழுது வளர்ந்தான். வயதோ 16 பருவமங்கையாக இருந்தால் அத்தனை அழகு படைத்த மகளை கண்டானாக. மகளை கண்டு எத்தனை அழகு படைத்த தன்னுடைய மகளானவரை என்ன அழகு என்ன வையார் வேறொரு ஆடவன் ஏறெடுத்து பாராத வகை சரி தன்னுடைய அன்பு மகளையே வளர்க்க வேண்டும் என்று எண்ணினான் மாந்திரவாதி. எண்ணினான் மாந்திரவாதி காளி பெரும். அந்த காளி பெரும்புலையனானவன் ஊருக்கு மேல்புறத்தில் உயர்ந்தது ஒரு உப்பரிகை மாளிகை கட்டினான். 7-8 தோழி பெண்மணிமார்களை காவலாக வைத்தான். கால் பிடிப்பால் ஒரு தோழி, கரம் பிடிப்பால் ஒரு தோழி, அன்னம் கொடுக்க ஒரு தோழி, அன்னம் ஆகாரம் கொடுப்பால் ஒரு தோழி, ஆடல் பாடம் செய்வதற்கு ஒரு தோழி, இப்படியாக 7-8 தோழி பெண்மணிமார்களை காவலாக வைத்து வளர்த்தான் பாருங்க. இருந்தாலும் பெண்ணுக்கு தன்னை அழகு காணாது. ஆமா, ஆனால் பொன்பொருளுக்கு நாம் எங்கு செல்வது? பொன்பொருள் இல்லையே. இருக்கிறத பிறகுதான் வித்து பிறகு வீடு வாசல கட்டியாச்சு. தன்னுடைய மகளுக்கு தங்கத்தினால் அலங்காரம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்யலாம்? பொன் பொருள் கையில இல்லையே, பணம் காசு இல்லையே என்பதாகவே என்ன எண்ணுகிறான்? என்ன எங்கேயாவது ஆலயத்துல பூமிக்கு அடியிலே புதையில திரவியம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன பொன் விலையும் பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? பொன் விலையும் பூமியிலே எங்கேயாவது புதையில இருக்கத்தான் செய்யும். முன்னோர்கள் ஒளிச்சு வச்சது அதை போறான். அடுத்தவன் கொண்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த காலத்துல பூமியை தோண்டி வச்சிருக்கான். அதான் இப்ப பூரா புதையலா கிளம்புது. ஆமையா ஆமையா. ஆனால் அந்த மந்திரவாதி பெருமுனையனானவன் அஞ்சன மை எடுத்தான், வெற்றியிலே மை தடவினான். வைத்து பார்த்தான், எங்கேயாவது தெரியுதான்னு பாக்குறான். அவன் வெற்றிலையில் மை தடவி விளக்குனில் பார்ப்பானா, அஞ்சன மை போட்டு
மையதிலே மாந்திரவாதி பெரும்பூரையில் மையதிலே பார்த்தானம்மா மையதிலே பார்த்தானம்மா மாந்திரவாதி பெரும்பூரையில் அவன் மையதிலே பார்த்தானம்மா பகவதியானவள் வாசலிலே ஏழைகுடான திரவியத்தை தான் காத்து வரும் கண்மணி சொல்லக்கரை மாயாண்டி காவல் புரிந்த பொன்பொருளை கண்டான் அங்கே. ஆனால் எங்கும் மந்திரவாதி மாயாண்டி காத்து வருகிறானே, காத்திருக்கும் இந்த திரவியத்தை அவன் இருக்கும்போது நம்ம கொள்ளையிட முடியுமா? முடியாது. அவன் இப்போது இங்கு இருக்கும்போது நாம் எதுவும் செய்ய இயலாது, செயல் இயலாது என்று. ஆதலால் மந்திரவாதி பெருமுறையனானவன் புலையனாகப்பட்டவன் என்ன செய்கிறார்? அது செய்தான். மாயாண்டி எங்கிருந்து வந்தான் என்பதை அறிந்தான். மயிலை பார்த்தான். மாணிக்க கைலையிலே பிறந்து மகாதேவனுடைய அருள் பெற்று மாமிசத்தை கலந்து பூலோகத்தின் பேசும் தெய்வமாக வந்திருக்கிறான் இந்த சுடலை. சரி, இவன் இங்கே வந்து பச்சரிசி சாதம் அருமணப்பாக உண்டு அவை பகவதி வாசலிலே எத்தனை வருட காலம் இருந்திருக்கிறானே, இருந்து கொண்டிருக்கிறான். மையான அனுப்புறா, கண்டிப்பா அவன் மையானத்துக்கு போயிடுவான். ஆதி ஆண்டவனாகிய மயாண்டி சுடலை காமலை விட்டு போக வேண்டும் என்று அவ 7 மாத ஜூலியை 7 மாத சூழியை எருவடிக்கு பிரேதம் வைத்தார். எருவடிக்கு பிரேதம் வைத்துதான் எரிதனரை மூட்டினார். ஏற்றதோர் மந்திரவாதி மாயானம் பூமியிலே மாண்டப்பினம் வேகும் போது ஏழுகிடார திரவியத்தை காவலை மறந்தானே. மையானம் கொல்லை போடுகிறான். சுடலை மாயாண்டி மையான வந்து கையிலே பிறந்து கனகவரங்களை எல்லாம் பெற்று புராக ராஜ்யத்தின் பேசும் தெய்வமாக விளங்குகின்றானே அப்பன் மாயாண்டி சுடலை. குறிப்பன் குளத்து சுடலை சொல்லக்கரை மாயாண்டி மையானம் கொல்லை போடுகிறான். ஆனால் மந்திரவாதியோ தன்னுடைய மாந்திரத்தின் மகிமையினால் வரவழைத்து வேதாள பூதங்களை எல்லாம் 7 எருது பூட்டிய வண்டிகளை வேதாளத்தை இழுத்து வர செய்து அம்மையானவருக்கு கால் விலங்கு கை விலங்கு எல்லாம் விட்டு தோல் விலங்கை மாட்டு அவருடைய கண்களை எல்லாம் கட்டினான் மாந்திரத்தின் பெருமையினாலே. மயாண்டி சொல்லக்கரை சுடலை இல்லாத வேளையில் 7 கிடார திரவியத்தை காத்திருந்த அந்த பொன்பொருள் அனைத்தையும் கொள்ளையிட்டார். கொள்ளையிட்டு சென்றான் புலையன். வேதாள பூதப்படகளை சுமந்து வர செய்தார். 7 கிடார திரவியத்தை சுடலை மாயாண்டி காத்திருந்த திரவியத்தை காத்திருந்த திரவியத்தை பாவி கலவதுதான் செய்தார். அம்மா பாவி காத்திருந்த திரவியத்தை கொள்ளையிட்டான் மந்திரவாதி. அந்த சண்டாளன் காணி பெருமுறையனான
கொண்டிருந்த பொன்பொருளை எல்லாம் கொள்ளையிட்டான் மந்திரவாதி. மாந்திரை கொள்ளையிட்டான். கொள்ளையிட்டு அப்படியே சுமந்துட்டு வர்றா. பூதம் சுமந்து வருது. ஆஹா, என் அம்மை பகவதியானவள் பார்க்கிறாள். ஆஹா, எந்த நேரத்தில் நம்மளுடைய மகன் இல்லையே, சென்றான் மணிவிளக்கில் பிறந்த அப்பன் மாயாண்டி இங்கு இல்லையே. குறிப்பங்கள் சொல்லல, எங்க போனானே? அவன் இல்லாத நேரம் பார்த்து கொள்ளையிட்டு சென்று விட்டானே. சமயம் பார்த்து கொள்ளையிட்டுட்டானே. அந்த காளி புலையனை நான் நம்மால் ஏதும் செய்ய முடியவில்லையே. மாந்திரவாதி பெரும்புலையனை நம்மால் மங்கை பகவதியானவள் இருந்தும் அவனை ஏறெடுத்து பாராத நிலையிலே மாந்திரத்தின் மகிமையினாலே நம்மளை கட்டி வைத்து விட்டானே பாவி என்பதாகவே எண்ணி அந்த காளி பெரும்புலையனானவள் மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவள் கொள்ளையிட்ட பொன்பொருளை கொண்டு வந்து 7 கிடார திரவியத்தையும் கொண்டு அப்படி 7 அறைக்குள்ள அப்படி பீரோலுக்கு அடியில கொண்டு ஒளிச்சு வைக்க. தங்க மகளுக்கு விதவிதமா நகை செஞ்சோம். யார்கிட்ட கொடுத்து? ஓஹோ, கொல்லாசாரி தங்க 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 வேலை. அந்த அளவுடைய பொன்னால் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று கொள்ளையிட்ட பொன்பொருளை எல்லாம் தன்னுடைய மகளுக்கு எவ்வாறு அலங்காரம் செய்தார்? சொன்னவுடனே மாவுசிக்கு பார்க்காளியே, பண்டார கிழவா, என்ன முறை சொல்லுகிறாய், முறை செப்புகிறாய்? நீ யாரோ நான் யாரோ? அத்தை என்கிறாய், மாமன் என்கிறாய், மைத்துன் என்கிறாய். வயதான கிழவா, வம்பு தும்பு பேசாதே. வரும்போது கல் சாராயம் கஞ்சா அபின் ஏதாயிலும் போதை அடிச்சுட்டு வந்திருக்காயா? மது குடித்து வந்தாயா? மதிகட்டு பேசுகிறாயே. கல் குடித்து வந்தாயோ? கண்ட மட்டும் பேசுகிறாயே. பண்டார கிழவா, நீ தப்பி பிழைத்து போ